வணக்கம். எவ்வளவு படிச்சிருந்தாலும் மக்கள் மாந்திரீகத்தை நம்புறத விடவே மாட்டேங்கிறாங்க. மாந்திரீகத்தினால எதையுமே சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய சாமியார்கள் மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மாந்திரீகத்தினால ஒண்ணுமே முடியாது. அப்படிங்கிற விஷயம் நெறைய பேத்துக்கு தெரியும். இல்ல மாந்திரீகத்தினால சாத்தியங்க, மாந்திரீகத்தினால நெறைய விஷயங்கள நாங்க சாதிச்சிருக்கோங்க அப்படிங்கிற மாரியெல்லாம் நெறைய பேர் பேசுறாங்க. அத நம்புற அப்பாவி மக்களும் இருக்கிறாங்க. இந்த பெண்ணும் அப்படித்தான். இந்த பெண்ணுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆயிருச்சு. திருமணமாகி 1 1/2 வருஷத்தில கணவன், மனைவி இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஆச்சு. கணவர் விட்டுட்டு போயிட்டாரு. கணவர் மேல ரொம்ப பாசம் இந்த பெண்ணுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். கணவரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். இல்ல கணவரோட உறவினர்கள்ட்ட இவங்க உறவினர்கள் இந்த பெண்ணோட உறவினர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். ஆனா யாருமே பேசவே இல்ல. இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே தான் கணவர் தனக்கு வேணும். என் பின்னாடியே சுத்தணும், நாய் மாரி சுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாந்திரீகம் தான். மாந்திரீகத்தின் மூலமா தன் கணவர மீட்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு சாமியார நம்பி போறாங்க. ஏகப்பட்ட நகை, பணம் எல்லாத்தையுமே குடுக்குறாங்க. அவங்க நினைச்ச மாரி கணவர் வரவே இல்ல. ஆனா கடைசியில சாமியார்ட்ட போய் இவங்க குடுத்த நகையெல்லாம் கேட்கும்போது, அவர் என்ன செய்றாரு, ஆட்கள வச்சு, உறவினர்கள வச்சே இந்த பெண்ண கொன்னு ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. கல்ல கட்டி கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. அந்த அப்பாவி பெண் கணவரோட வாழணும்னு நினைச்ச அந்த அப்பாவி பெண் இன்னைக்கு இல்ல. அந்த கொலைய கூட 8 மாசம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ பகீர்ன்னு இருக்குன்னு பாருங்க. இந்த மாரியெல்லாம் ஏன் நம்பிட்டு போறீங்க அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கு. சாமியார்கள நம்பாதீங்க. பல விஷயங்கள சொல்லியாச்சு. ஆனா இப்போ இந்த பெண்ணோட நிலைமை இறப்பு தான். இந்த பெண் இல்ல அப்படிங்கிறது 8 மாசத்துக்கு முன்னாடியே கொன்னுருக்காங்க. இப்போ தான் குற்றவாளிகள கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். நெல்லையில பழுவூருக்கு பக்கத்துல இருக்க மாடான்பிள்ளை தர்மம் கிராமத்தை சேர்ந்த ஒரு சிவலிங்கத்துரை அப்படிங்கிறவருடைய பெண்ணு தான் கயல்விழி. கயல்விழிக்கு தான் திருமணமே நடந்துச்சு. திருமணம் நடந்த கொஞ்ச நாள்லயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு அந்த பெண்ணுக்கு கணவர் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா கல்யாணமாகி 1 1/2 வருஷம் தானே ஆகுது. அது இல்லாமல் ஒரு கிராமத்து பொண்ணு. கணவன் மேலே ஒரு மதிப்பு இருக்கும். 2வது அந்த கிராமத்தை சுற்றி இருக்கவங்களும் கணவனை பிரிஞ்சு வீட்டுக்குள்ளே தாய் வீட்டில் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மன உளைச்சல் வேறு அதிகம். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும்ல. எப்படி கணவன் வேறு முறுக்கிட்டு கிடக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொந்தக்காரங்க வேறு போய் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களும் பேசுகிற மாதிரி தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் மன நிம்மதிக்காக அடிக்கடி கோயில் போவாங்க. அதே போல் தான் கடந்த வருஷம் 5/10/2024 அன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. போன பிறகு பார்த்தீங்கன்னா, இவங்க அதுக்கப்புறமா திரும்பவே இல்லை. வீட்டுக்கே வரவே இல்லை. பழுவூர் காவல் நிலையத்தில் போய் இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அப்பா சிவலிங்கத்துரை புகார் கொடுக்குறாரு. இது மாதிரி என் மகள் கோயிலுக்கு போனா ஆளே காணா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க, போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கயல்விழியோட தோழிகள், உறவினர்கள் வீடு எல்லாத்துலேயுமே போய் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. எங்கேயுமே அவங்க வரலை அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் கோயிலுக்கு போகிறேன்னு தான் அந்த பொண்ணு கயல்விழி சொல்லிட்டு போயிருக்கு. ஆனால் போன பொண்ணு கோயிலுக்கும் போகல. எங்கே போச்சு அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக ஒரு ஐடியா வருது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கேயாவது கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்க்குற ஒரு இடத்துல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிது. அதில் கயல்விழி யாரோ ஒரு பெண்ணோட பழுவூர் பகுதியிலேருந்து காரில் ஏறி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிது. அந்த கார் நம்பர், அந்த காரில் போன பெண் யார் அப்படின்னு சொல்லி தனிப்படை போலீஸார் விசாரணை பண்ணுறாங்க. தனிப்படை போலீஸார் விசாரணை பண்ணும்போது கயல்விழியோட போன அந்த பெண் கொட்டாரத்தை சேர்ந்த சிவனேஸ்வரி அப்படிங்கிறது தெரிய வருது. சரி அவங்கள்ட்ட விசாரணையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனேஸ்வரியை ஏற்றி அவங்க இது பண்ணுறாங்க, விசாரணை பண்ணுறாங்க. கொட்டாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி பகுதியில் இருக்குது. அங்கே தான் சிவசாமி அப்படின்னு சொல்லி ஒரு மாந்திரியம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரவாதி அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை சாமியார்னு வச்சுக்கலாம். அவர் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட தான் இந்த சிவனேஸ்வரி கயல்விழியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சிவசாமி இருக்கார், சாமியார் மந்திரவாதி, அவர் என்ன சொல்கிறாரு, கயல்விழியோட பிரச்சனையெல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு இது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாதுமா, ஒரு சின்ன பூஜை பண்ணாலே போதும், உன் கணவர் உன் பின்னாடி ஓடி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சாமியார் சொல்கிறாரு. இதுதான் வேணும். அந்த பெண்ணுக்கு என்ன நினைக்குதோ அது சாத்தியப்படுமான்னு ஒரு தயக்கமே இல்லாமல், சாத்தியப்படும், உனக்கு அதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு. அப்படி தான் அவர் கேட்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நகையெல்லாம் கொடுத்துருக்கு, பணம் எவ்வளோ கேட்டாலும் அள்ளி கொடுத்துருக்குது, கடனை வாங்கி பணத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா அவர் சாமியார்கிட்ட போய் அடிக்கடி போகும்போது, இன்னும் ஒரு 48 நாள் பொறு, நான் பூஜை பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன், உன் கணவர் உன் காலடியிலே கிடப்பான், நீ வேணால் நம்பு, ரொம்ப நம்பிக்கையாயிரு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொன்னார். ஆனால் அந்த கயல்விழிக்கு நாளாக கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாமியார்கிட்ட போய் பேசும்போதெல்லாம் வந்து அவங்க சொல்கிற ஒரே விஷயம் வந்து, இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் பேசுகிறது எதுவுமே எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது, இருந்த நம்பிக்கை இப்போ இல்லை, சுத்தமாக இல்லை, நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க, நான் கொடுத்த நகையெல்லாம் இருக்குல்ல, நகை பணம் இதெல்லாம் கொடுத்துருங்க என்கிட்ட, நான் ஏமாந்துட்டேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கைல்வெளி வந்து அந்த சிவசாமியார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அந்த வாங்கின பணத்தை எப்படி ஒரு மந்திரவாதி கொடுத்துருவானா? அவ்வளோ சுலபத்தில் கொடுத்துருவானா? அதுவும் இந்த கேரளா பார்டரில் இருக்கிற மந்திரவாதிகள்கிட்டலாம் காசு போச்சுனாலே அவ்வளோதான், ஆட்டையை போட்டுருவானுங்க. அவனுங்க என்ன செய்கிறானுங்க, காசை கேட்குது அப்படிங்கும்போதே அவனுங்களுக்கு ஒரு இதாகிடுது. இல்லை நீ போ, உனக்கு தரேன், இல்லை உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் பணம் காசெல்லாம் தந்துடுறேன், நீ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. ஒவ்வொரு தடவையும் சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு எல்லையில் வந்து இந்த கைல்வெளிக்கு வந்து பயங்கரமான ஒரு சந்தேகம் வந்துடுது. இல்லை எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என் நகையும் பணத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் போலீஸில் போய் புகார் கொடுப்பேன், உன்னை வந்து போலீஸ் சாமியார்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மிரட்டிடுறாங்க. மிரட்டினோன்னே சிவசாமிக்கு பயங்கரமாயிடுச்சு. ஏன்னா இவர் மாந்திரியத்தை நம்பி தான் இந்த சைடு வந்து தொழிலே பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து இந்த மாந்திரியத்தை, இந்த பொழப்பையே கெடுத்து விட்ருவேன் அப்படின்னு ஒரு பெண் வந்து மிரட்டுது அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் மாந்திரியத்தினால அந்த பெண்ணை ஒன்றுமே செய்ய முடியாது. மாந்திரியத்தினால அவரால் அவங்க கணவனையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. என்ன பிரச்சனைங்கிறது இவங்க 2 பேர்த்தும் கணவன் மனைவிக்குள்ளே தான் தெரியும். அந்த பிரச்சனை இவங்களே பேசியிருந்தால் தீர்த்துக்க முடியும். ஒரு மந்திரவாதி நடுவில் பூந்த பிறகு இந்த பெண்ணோட எதிர்கால வாழ்க்கையே என்னாச்சு பார்த்தீங்களா? சாவு தான் அதுக்கு பரிசாகவே கிடச்சிருக்கு. அந்த பெண் வந்து கைல்வெளி வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. அப்போ வந்து அந்த சாமியாருக்கு தோணுனதெல்லாம் கைல்வெளியை யார் கூட்டிகிட்டு வந்தது அப்படிங்கிறது தான். சிவனேஸ்வரி அவங்களுடைய அந்த சாமியாரோட சொந்தக்காரி தான் அந்த பொண்ணும். அந்த பழுவூர் கிராமத்தில் வந்து காரில் ஏறி வந்துச்சுல்ல, அதுவும் வந்து சிவனேஸ்வரி வந்து இந்த சாமியாரோட, சிவசாமியோட சொந்தக்கார பொண்ணு தான் அந்த பொண்ணும். அப்புறமா என்ன செய்கிறாரு, அதுகிட்ட சொல்கிறாரு, இப்படியே தொடர்ந்து இந்த பொண்ணு வந்து வாரம் வாரம் வருது, பேசுது, சண்டை போடுது, நகை பணத்தை கொடுங்குது, ஒரு எல்லையில் வந்து காவல்துறை அதிகாரிகள்கிட்ட போய் நான் புகார் கொடுப்பேன்னு சொல்லுது. அப்படி புகார் கொடுத்துச்சுன்னா என்னுடைய எதிர்காலம் என்ன, நான் சேர்த்து வச்சுருக்க இந்த பேர் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்போ தான் வந்து சிவனேஸ்வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொம்பளை சிவனேஸ்வரி சொன்னாங்க வாங்கலாம் சொல்ல வேணாம், அவனே சொல்லுவோம். அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, டக்குன்னு இல்லை கைல்வெளி வந்து இப்படியே விட்டோம்னா பெருசாக பிரச்சனை பண்ணிடுவா, அவர் வந்து என்னையும் அங்கே நிம்மதியாக இருக்க விட மாட்டா, அதனால் அவளை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சிவனேஸ்வரி வராங்க. இதே தான் மாந்திரிகவாதியும் சிவசாமியும் யோசித்து வச்சது. அப்புறமா என்ன செய்கிறாரு, அவருடைய இன்னொருத்தர் சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் மாயாண்டி ராஜா, அப்புறமா வீரநல்லூரை சேர்ந்த கண்ணன் அப்படிங்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறானுங்க, எப்படியாவது கைல்வெளியை கொண்டு போய் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு தான் போட்டு தள்ளுன்னு நினச்சாங்கள்ல, அந்த சமயம் தான் பார்த்திங்கன்னா அதுதான் 5/10/2024. அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த சிவனேஸ்வரிங்கிற பொம்பளை வந்து கைல்வெளிக்கு ஃபோனை போட்டு, வா எப்படியாவது நம்ம போய் சாமியார்கிட்ட பார்த்துட்டு நகை பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம், வா நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா நம்மளை கூட்டி கொண்டு போய் அறிமுகப்படுத்தின இந்த பொம்பளையே நம்மளை கூப்பிடுதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த பெண்ணும் போகிறதுக்கு முன்னாடி தான் அவங்க அப்பாட்ட நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு போகிறான். ஏன்னா இந்த சாமியார்கிட்ட ஏமாந்து போன விஷயத்த அவங்க அப்பாட்ட சொல்லலை. சொன்னால் அவரும் அதிர்ச்சி ஆகிடுவார், இல்லை அவரும் துணைக்கு வரேன்னு சொல்லிடுவார், வேறு மாதிரி பிரச்சனைகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கணவனை பிரிஞ்சிருக்கிறனாலே குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. இது வேறு நமக்கு பெற்றோர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் நினச்சிருக்கா. அதனால என்ன செஞ்சுருக்கா, இவளை தனியாகவே வந்து கைல்வெளி வந்து சிவனேஸ்வரியோட சேர்ந்து காரில் ஏறி போயிருக்கா. காரில் ஏறி போனபோது தான் கைல்வெளிக்கு வந்து என்னவோ சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. ஏன்னா கார்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கும்பல் உட்காந்துருக்குறாங்க. யார் இந்த இவனுடைய உறவினர் மாயாண்டி ராஜா, கண்ணன், சிவனேஸ்வரி ஏற்கனவே தெரிஞ்ச பொம்பளை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாயாண்டி ராஜாவும் கண்ணனும் உட்காந்துருக்குறாங்க. இவங்க 2 பேருமே என்ன செய்கிறாங்க, காருக்குள்ளே போகும்போதே சிவனேஸ்வரியோட யார் என்ன அப்படிங்கலாம் கேட்கும்போது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுங்கிறது மட்டும் கைல்வெளிக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் காருக்குள்ளே என்ன செஞ்சுட்டானுங்க இவனுங்க, மாயாண்டி ராஜாவும் கண்ணனும் அந்த கைல்வெளியோட கழுத்தை அறுத்து காருக்குள்ளேயே கதையை முடிச்சிட்றானுங்க. முடித்த பிறகு இந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணணும்ல, ஆனால் தெரியக்கூடாது, உடனே தெரியக்கூடாது. ஆனால் எங்கே என்ன பண்ணாங்கன்னு கைல்வெளியை தேடுறதுக்கும் ஆள் கிடையாது. பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, தேடுறோன்னு சொல்லிடுவாங்க, அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் இன்னும் யோசிச்சாங்க. அப்போ வந்து ஏற்கனவே வந்து கைல்வெளியை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ண பிறகு அவங்க எந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடமும் தேர்வு பண்ணிட்டாங்க. களக்காடு பக்கத்தில் வந்து மணிமுத்தாள் குளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் பயங்கரமான ஒரு காட்டுக்கு நடுவில் புதர். அந்த புதருக்கு உள்ளே பார்த்திங்கன்னா 80 அடி ஆழத்தில் வந்து ஒரு கால்வாய் வெட்டியிருக்காங்க, கண்மாயின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிக்குள்ளே அவ்வளோ அடர்த்தியான ஒரு புதர் இருக்குது. அந்த பகுதிக்குள்ளே
ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட போக மாட்டானா. அவ்வளோ மோசமான பகுதியாம். எதுக்குன்னா பயந்துக்கிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான். அந்த ஏரியாவுக்கு தான் இவங்க கரையோரமாக காரை கொண்டு போய் ரொம்ப இன்டீரியராக இருந்த அந்த கண்மாய்க்குள்ளே இந்த கொலை பண்ணி ஏற்கனவே கழுத்தறுத்து கொலை பண்ணி வச்சுட்டானுங்களே கயல்வெளியை, அவங்க அவங்க உடம்போடு சேர்த்து பெரிய பாறாங்கல்ல கட்டி அந்த கண்மாய்க்குள்ளே போட்டானுங்க. மணிமுத்தால் குளத்துக்குள்ளே தூக்கி போட்டானுங்க. தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா காரை எடுத்துகிட்டு இவங்க பாட்டு போயிட்டானுங்க. சிம்பிளாக போயிட்டானுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல. இந்த சம்பவம் நடந்த விஷயம் யாருக்குமே தெரியல. மகள் எங்கேயோ கோச்சிட்டு போயிட்டா, கணவரோட பிரச்சனை, அந்த பிரச்சனையினால போயிட்டாரு, இல்லை கணவர் வந்து வேறு ஆட்களை வச்சு ஏதோ பண்ணிட்டாங்களா என்னங்கிறதே இந்த கயல்வெளி குடும்பத்துக்கும் தெரியல, கணவன் குடும்பத்துக்குமே தெரியல. எங்கே போனா, என்ன ஆச்சு, எல்லாத்தையும் வெறுத்துட்டு போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்திலே அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த புகார் இருக்குல்ல, இந்த புகாரை வந்து காவல்துறை வந்து ஒரு தனிப்படை அமைச்சு விசாரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. விசாரித்ததில் தான் சிவனேஸ்வரியை தூக்கி உட்கார வைக்கும்போது தான் இவ்வளவு மேட்டருமே வருது. இவ்வளவு மேட்டருமே வந்த பிறகு தான் இப்போ சிவசாமியோட சகோதரி மகன் தான் வந்து மாயாண்டி ராஜா. யார் அந்த மாந்திரிகம் பண்ணுறான்ல அவனுடைய தங்கச்சி பேர் தான் மாயாண்டி ராஜா அப்படிங்கிறது. அப்புறமா கண்ணன் அப்படிங்கிறவரும் எல்லாத்தையும் பயன்படுத்தி கயல்வெளியை கொன்று போட்ட அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அந்த மணிமுத்தால் குளத்துக்கு வந்து தீயணைப்பு படை வீரரெல்லாம் போயிருக்காங்க. போய் அந்த குளத்துக்குள்ளே இறங்கி தேடினப்போ பார்த்திங்கன்னா கல்லில் கட்டின ஒரு எலும்பு கூடு மட்டும் கிடச்சிருக்கு. அதுதான் கயல்வெளி. மாந்திரிகத்தை நம்பி புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு ஒரு எண்ணத்தோடு போன அந்த பொண்ணோட ஆசை எல்லாமே போயிடுச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல. கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னா பேசி தீர்த்துக்கங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? அவங்க வந்து பேசி தீர்க்காத விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் ஏடாகூடமாக நடக்குது. மாந்திரியத்தை அதிகமாக நம்பாதீங்க. மாந்திரியத்தை நம்புகிறவங்க கூட ஓரளவுக்கு அதை விட்டுட்டு வெளியே வந்துருங்க. ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த விஷயம் வந்து தெளிவுபடுத்துது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.